நீங்கள் கஸ்டடியில் வந்து எது இருந்தாலும் பேசிக்கங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஒன்றுமே புரியல. நான் எங்க கஸ்டடி வரணும் அப்படி சொல்கிறாங்க. மேனேஜர், இவரோட மேனேஜர் இருக்கார் அங்கேயே தான். ஸோ அவர் வந்து பேசி சால்வ் பண்ண பார்க்குறாரு, முடியல. ஸோ வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் கூட்டம் அப்படி குவியுது. எல்லாருமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவர் பேரை போட்டு நாசம் பண்ணுறாங்க. அண்ட் தென் நியூஸ் ஆல்சோ, சரிங்களா, நியூஸில் எல்லாத்துலேயும் அவரோட பேர் போடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, சரிங்களா. காரில் அவர் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு, சரிங்களா. வீட்டுக்கு வரும்போது அவர் மூஞ்சை பார்க்கணுமே, ரொம்ப டென்ஷனில் இருக்கார், ரொம்ப சம கோவத்தில் இருக்கார், சரிங்களா. அப்படியே வந்து வீட்டில் இறங்கினோடனையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமில் போயிட்டு உட்காராரு. உட்காந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். டிவி ஆன் பண்ணுறாரு. டிவி ஆன் பண்ண உடனேயும் எல்லாருமே நியூஸில் இதே விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கு. அவர் சம்பாரித்த அந்த இமேஜ் வந்து கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது. என்ன ஏதுன்னு தெரியாமல். ஏன்னா அந்த சைக்கோ வந்து ஒரு ரேபிஸ்ட் வேறு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. நியூஸில் அப்படி இப்படின்னு சொல்லி தூன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு தலை மேலே தலை வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கார். பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கார். ஒன்றுமே புரியல. அந்த அப்படி யோசிச்சு அப்படியே படுத்துடுறாருங்க பெட்டில். ஒரு செகண்டில் மேனேஜர் உள்ளே வரவோ டக்குன்னு ஏந்துக்கிறாரு. என்னை தனியாக விட, இல்லை சார் இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை தனியாக விடு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், இப்போ தான் அதெல்லாம் சால்வ் பண்ணி வந்தால் இப்போ இவங்க வேறு என்னை இவ்வளோ இது பண்ணுறாங்க, என் ஃபேமே குறையுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நியூஸ் வருது. அந்த பாக்ஸர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் தான் எனக்கு வேணும், இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ வெளியே போன்றாரு. அவர் மேனேஜர் இருக்காரு. சார் இதை நம்ம டீல் பண்ணிக்கலாம் சொல்ல, இல்லை இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. டென்ஷன் ஆகுறாரு. மைண்டில் கோவம் ஏறுது. அப்படியே அவர் படுத்துறாரு. சன்ரைஸ் ஆகுது. அப்படியே அவர் ஏந்துக்கிறார். எப்பவும் போல் அவருக்கு பெட் காஃபி வருது. காஃபி எடுக்கிறாரு. பக்கத்தில் பேப்பர் இருக்குது. அவர் பேப்பர் படிக்கிற பழக்கம். அந்த பேப்பரை திருப்புறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிடிக்கப்பட்ட சைக்கோ இருக்கார் இல்லையா, அவன் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அந்த நியூஸ் அதில் பெருசாக எழுதியிருக்கு. இதை அப்படியே பார்க்குறாரு. பார்த்து ஒரு சிரிக்கிறாரு. அந்த காஃபி அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த காஃபி குடிக்கிறாரு. அப்படியே ஆடியன்ஸ் நம்மளை பார்க்குறாரு. இதோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதை எதை பேஸ் பண்ணதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா எனக்கு தெரியல. இது வந்து மைக் டைசன் சாரோட ரியல் லைஃப்பில் நடந்தது தான். 30% தான் உண்மை, அதாவது கால்வாசி தான் உண்மை. கிட்டத்தட்ட முக்கால்வாசியும் நான் ஃபிக்ஷனலாக இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்து ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சிலை. பாய்.